இஸ்ரேலின் மொசாட் உளவுத்துறை உளவாளியை தூக்கிலிட்டு ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே அணுசக்தி பேச்சுவார்த்தை. சூடானில் நடந்து வரும் மோதல் இடம்பெயர்ந்து 15 மில்லியன் மக்கள். ஆபத்தை விளைவிக்கும் ஆயுதங்களை வைத்திருந்தவர்களுக்கு 20 வருட சிறை தண்டனை வழங்கிய ஜோர்டான். இங்கிலாந்து நிதியமைச்சர் ரேச்சல் ட்ரீவ்ஸ் மீது விசாரணை. அண்டார்டிக் ஆராய்ச்சி திட்டம் அடுத்த 7 ஆண்டுகளில் $49 மில்லியன் முதலீடு செய்ய நியூசிலாந்து அரசாங்கம் திட்டம். இதற்கு முன்னர் நீங்கள் உங்களுடைய சேனலை தினமும் பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க. அத்துடன் முதன்முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை வழங்குங்க. வாங்க காணொளிக்குள் போகலாம். இஸ்ரேலின் மொசாட் உளவுத்துறை அமைப்பின் மூத்த உளவாளி ஒருவரை ஈரான் நேற்றைய தினம் தூக்கிலிட்டதாக ஈரானிய நீதித்துறையின் மிசான் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. மரண தண்டனை விதிக்கப்பட்டு மெக்சென் லங்கர்னெஷின் என அடையாளம் காணப்பட்டவர் ஈரானில் மொசாட்டின் நடவடிக்கைகளுக்கு கள மற்றும் தொழில்நுட்ப ஆதரவை வழங்கியதற்காகவும் மே 2022 தெஹ்ரானில் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையின் உறுப்பினரான கசன் சயத் கோடாய் படுகொலை செய்யப்பட்டதாகவும் குற்றவாளி என்று அறிக்கை கூறியது. சட்ட மற்றும் நீதித்துறை செயல்முறைகள் முடிந்த பிறகு அவர் தூக்கிலிடப்பட்டார் என்றும் அது மேலும் கூறியது. மத்திய மாகாணமான இஸ்பஹானில் உள்ள ஈரானிய பாதுகாப்பு அமைச்சகத்துடன் இணைக்கப்பட்ட ஒரு தொழில்துறை மையத்தின் மீதான தாக்குதலுக்கு தளவாட தொழில்நுட்ப மற்றும் செயல்பாட்டு ஆதரவை வழங்குதல், மொசாட் முகவர்களுக்கு தகவல் தொடர்பு கருவிகளை வழங்குதல், வாகனங்கள் வாங்குதல் மற்றும் செயல்பாட்டு கருவிகளை அவர்களுக்கு வழங்குதல், இஸ்ரேலிய அதிகாரிகளிடமிருந்து ஈரானுக்குள் உள்ள செயல்பாட்டு முகவர்களுக்கு பணத்தை மாற்றுதல் மற்றும் சில ஈரானிய மாகாணங்களில் பாதுகாப்பான வீடுகள் வாடகைக்கு எடுத்தல் போன்ற குற்றவாளியின் குற்ற செயல்களில் சிலவற்றை அது பட்டியலிட்டுள்ளது. அறிக்கையின்படி லங்கர்னெஷின் மீது குற்றம் சாட்டப்பட்டு அனைத்து குற்றங்களையும் ஒப்புக்கொண்டார். ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே ஓமானியரின் மத்தியஸ்தத்தில் நடைபெறும் மறைமுக அணுசக்தி பேச்சுவார்த்தையின் 4வது சுற்று சனிக்கிழமை ரோமில் நடைபெறும் என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சர் சையத் அப்பாஸ் அரக்ஷி நேற்றைய தினம் தெரிவித்ததாக அதிகாரப்பூர்வ செய்தி நிறுவனமான IRNA தெரிவித்துள்ளது. தெஹ்ரானில் நடந்த அமைச்சரவை கூட்டத்தின் ஒரு பகுதியாக தெஹ்ரானின் அணுசக்தி திட்டம் மற்றும் வாஷிங்டனின் தடைகள் குறித்து அமெரிக்காவுடன் நடந்து வரும் பேச்சுவார்த்தைகள் குறித்த கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது அரக்சி இந்த கருத்துக்களை தெரிவித்தார். பேச்சுவார்த்தைகளை நடத்தும் நாடான ஓமான் தொழில்நுட்ப மற்றும் தளவாட காரணங்களால் ரோமில் 4வது சுற்று பேச்சுவார்த்தை நடத்த முடிவு செய்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். பேச்சுவார்த்தைகளை நடத்த ஓமான் தேர்ந்தெடுத்த இடம் ஈரானுக்கு எந்த முக்கியத்துவத்தையும் கொண்டிருக்கவில்லை என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். பேச்சுவார்த்தைகளின் உள்ளடக்கங்களும் மத்தியஸ்தரும் எங்களுக்கு முக்கியம் என்று அவர் கூறினார். நடந்து கொண்டிருக்கும் பேச்சுவார்த்தைகள் இருந்த போதிலும் ஈரானுக்கு எதிராக புதிய தடைகளை விதிப்பது போன்று அமெரிக்காவின் விரோத நடவடிக்கைகள் குறித்து கருத்து தெரிவித்த அவர் அத்தகைய நடவடிக்கைகள் நிச்சயமாக எதிர்மறையான செய்தியை வெளிப்படுத்தும் என்று குறிப்பிட்டார். சர்வதேச அணுசக்தி நிறுவனம் தற்போது பேச்சுவார்த்தைகளில் எந்த பங்கையும் வகிக்கவில்லை, ஆனால் ஒரு உடன்பாடு எட்டப்பட்டால் எதிர்காலத்தில் ஒரு முக்கிய பங்கை வகிக்கும் என அரக்சி குறிப்பிட்டார். பேச்சுவார்த்தைகள் முடிவடைவதற்கான காலக்கெடு எதுவும் முடிவு செய்யப்படவில்லை என்றாலும் ஈரான் இயல்பாகவே பதட்டமான பேச்சுவார்த்தைகளில் ஆர்வம் காட்டவில்லை, மேலும் நேரத்தை வீணடித்த பிறகு அல்ல என்றும் அவர் கூறினார். ஈரானிய வெளியுறவு அமைச்சரும் மத்திய கிழக்கிற்கான அமெரிக்க சிறப்பு தூதருமான ஸ்டீவ் விட்காப் தலைமையில் ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான மறைமுக பேச்சுவார்த்தைகளின் முதல் மற்றும் 3வது சுற்றுகள் ஏப்ரல் 12 மற்றும் 26 ஆகிய தேதிகளில் ஓமானி தலைநகர் மஸ்கட்டிலும் 2வது சுற்று ஏப்ரல் 19 அன்று ரோமிலும் நடைபெற்றது. சூடானில் நடந்து வரும் மோதலை முடிவுக்கு கொண்டுவரவும் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு மனிதாபிமான உதவிகளை வழங்குவதை உறுதி செய்யவும் சர்வதேச மற்றும் பிராந்திய முயற்சிகளை ஆதரிக்க வேண்டும் என்று அரபு லீக் பொதுச் செயலாளர் அகமது அபுல் கேட் நேற்றைய தினம் அழைப்பு விடுத்தார். சூடானுக்கான ஐநா பொதுச் செயலாளரின் தூதர் ராம்தேன் லமாம்ட்ராவுடன் கெய்ரோவில் நடந்த சந்திப்பில் சூடான் மக்களை ஆதரிக்கும் அரபு அமைப்பின் உறுதியான நிலைப்பாடு மற்றும் பாதுகாப்பு, அமைதி மற்றும் நிலையான வளர்ச்சிகளுக்கான நியாயமான விருப்பங்களை அவர் வலியுறுத்தினார். மக்கள் மற்றும் பிரதேசம் ஆகிய இரண்டிலும் சூடானின் ஒற்றுமையை பாதுகாப்பதன் முக்கியத்துவத்தையும், தேசிய நிறுவனங்களை பாதுகாப்பதையும், வெளிநாட்டு தலையீட்டை தடுப்பதையும், அனைத்து சூடான் பிரிவுகளையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரு உள்ளடக்கிய அரசியல் செயல்முறையை தொடங்குவதன் முக்கியத்துவத்தையும் அவர் வலியுறுத்தினார். தனது பங்கிற்கு லாமம்ட்ரா வரவிருக்கும் காலத்திற்கான ஐநா செயல் திட்டத்தையும் ராஜதந்திர முயற்சிகளுக்கு தடையாக இருந்த சவால்களையும் மதிப்பாய்வு செய்தார். நெருக்கடியை தீர்ப்பதை நோக்கமாக கொண்டு உலகளாவிய முயற்சிகளின் செயல்திறனை மேம்படுத்த
மேம்படுத்த ஏஎல் மற்றும் ஐநா இடையே ஒருங்கிணைப்பின் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். சூடானில் சமீபத்திய அரசியல் மற்றும் கள முன்னேற்றங்கள் மற்றும் அமைதியை அடைவதற்கும் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் முயற்சிகள் குறித்தும் இரு தரப்பினரும் விவாதித்ததாக ஏஎல் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. சூடான் ஆயுத படைகளுக்கும் துணை ராணுவ விரைவு ஆதரவு படைகளுக்கும் இடையே சண்டை வெடித்து ஏப்ரல் 2023 முதல் சூடான் மோதலில் மூழ்கியுள்ளது. இந்த மோதல் சூடானுக்குள்ளும் வெளிநாட்டிலும் 15 மில்லியனுக்கும் அதிகமான மக்களை இடம்பெயர்த்து உள்ளதாக சர்வதேச இடப்பெயர்வு அமைப்பு மதிப்பிடுகின்றது. பொது பாதுகாப்பிற்கு ஆபத்தை விளைவிக்கும் செயல்களை செய்யும் நோக்கில் ஆயுதங்கள் மற்றும் வெடிப்பொருட்களை வைத்திருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டு 16 பேரில் 4 பேருக்கு ஜோர்டான் நேற்றைய தினம் 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து அபராதம் விதித்ததாக அரசு நடத்தும் பெட்ரா செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஜோர்டானின் மாநில பாதுகாப்பு நீதிமன்றம் ஒரு பொது அமர்வில் தண்டனைகளை வழங்கியது. பிரதிவாதிகள் ராஜ்யத்திற்குள் பொருட்களை கொண்டு சென்றதாகவும் கண்டறிவதை தவிர்க்க பல இடங்களில் மறைத்து வைத்ததாகவும் குற்றம் சாட்டியது. பிரதிவாதிகள் 2023 ஆண்டின் நடுப்பகுதியில் கைது செய்யப்பட்டனர். மேலும் சந்தேக நபர்கள் குறித்து சேகரிக்கப்பட்ட உளவுத்துறையின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகளின் போது வெடிப்பொருட்கள், ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்துகள் கைப்பற்றப்பட்டன என்று பெட்ரா தெரிவித்துள்ளது. நடவடிக்கைகளுக்கு பிறகு வழக்கு பொது வழக்குரைஞருக்கும் பின்னர் மாநில பாதுகாப்பு நீதிமன்றத்திற்கும் பரிந்துரைக்கப்பட்டது. மற்ற வழக்குகள் நீதித்துறை மதிப்பாய்வில் உள்ளன. ஏப்ரல் 15ஆம் தேதி ஜோர்டானின் பொது புலனாய்வு இயக்குநரகம் 14 நபர்களை கைது செய்வதாக அறிவித்தது. அவர்கள் தேசிய பாதுகாப்பை குறை மதிப்பிற்கு உட்படுத்தும் நோக்கில் சதித்திட்டங்களில் ஈடுபட்டதாகவும் ராஜ்யத்திற்குள் குழப்பம் மற்றும் அழிவை தூண்டுவதாகவும் குற்றம் சாட்டியது. உள்நாட்டில் பெறப்பட்ட மற்றும் சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட கூறுகளை பயன்படுத்தி ராக்கெட்டுகளை தயாரிக்கும் முயற்சிகள், வெடிப்பொருட்கள் மற்றும் துப்பாக்கிகளை வைத்திருத்தல், பயன்படுத்த தயாராக இருக்கும் ஏவுகணையை மறைத்தல் மற்றும் ட்ரோன்களை உருவாக்கும் திட்டங்கள் ஆகியவை இந்த சதி திட்டங்களில் அடங்கும். ஜோர்டானுக்குள் தனிநபர்களை ஆட்சேர்ப்பு செய்து பயிற்சி அளித்து மேலும் பயிற்சிக்காக வெளிநாடுகளுக்கு அனுப்புவதும் இந்த திட்டங்களில் அடங்கும். இங்கிலாந்து நாடாளுமன்ற குழு இங்கிலாந்து நிதியமைச்சர் ரேச்சல் ரீவ்ஸ் மீது விசாரணையை தொடங்கியுள்ளது. விசாரணையின் பொருள் வட்டியை பதிவு செய்தல் என்று குழு நேற்றைய தினம் குறிப்பிட்டது. விசாரணை தேசிய அரங்கிற்கான டிக்கெட்டுகளுடன் தொடர்புடையது என்று ஸ்கை நியூஸ் ஒளிபரப்பாளர் செய்தி வெளியிட்டுள்ளார். மார்ச் 15, 2024 அன்று ஒரு நிகழ்ச்சி மற்றும் இரவு உணவிற்காக ரீவ்ஸ் 265 பவுண்டுகள் மதிப்புள்ள 2 டிக்கெட்டுகளையும், டிசம்பர் 27 அன்று ஒரு நிகழ்ச்சிக்காக தனது மற்றும் குடும்பத்தினருக்காக 276 பவுண்டுகள் மதிப்புள்ள 4 டிக்கெட்டுகளையும் எடுத்துக் கொண்டதாக கூறப்படுகின்றது. 2 செட் டிக்கெட்டுகளும் மார்ச் 27 அன்று பதிவு செய்யப்பட்டதாக அறிக்கை குறிப்பிட்டது. பிரிட்டிஷ் நிதி நலன்கள் பதிவேடு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெற்ற பரிசுகள் மற்றும் சலுகைகள் பற்றிய தகவல்களை வெளிப்படுத்துகிறது. இது அவர்களின் வேலையை பாதிக்கலாம். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வருமானத்தில் ஏற்படும் மாற்றங்கள் மற்றும் அவர்கள் பெற்ற சலுகைகள் பற்றிய தகவல்களை 28 நாட்களுக்குள் பதிவு செய்ய வேண்டும். கனடா பிரதமர் மார்க் கார்னியும் உக்ரைன் அதிபர் வோலோடிமிர் ஜெலன்ஸ்கியும் ஜூன் மாதம் கனடாவின் ஆல்பர்டாவின் கனனாஸ்கெஸில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் சந்திக்க ஒப்புக்கொண்டனர். பிரதமர் அலுவலகம் வெளியிட்ட வாசிப்பு அறிக்கையின்படி திங்கட்கிழமை நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் கனடா வங்கியின் முன்னாள் ஆளுநர் வெற்றி பெற்ற பிறகு கார்னி ஜெலன்ஸ்கியுடன் பேசினார். நீடித்த அமைதி மற்றும் பாதுகாப்பை அடைவதில் உக்ரைனை ஆதரிப்பதில் கனடாவின் உறுதிப்பாட்டை கார்னி அடிக்கோடிட்டு காட்டினார். உக்ரைனை மேசையில் வைத்திருந்தால் மட்டுமே நீடித்த அமைதியை அடைய முடியும் என்று இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டதாக வாசிப்பு அறிக்கை தெரிவித்துள்ளது. நியூசிலாந்தை நேரடியாக பாதிக்கக்கூடிய காலநிலை மாற்ற தாக்கங்களை மையமாக கொண்டு அண்டார்டிக் ஆராய்ச்சியை மேம்படுத்துவதற்காக நியூசிலாந்து அரசாங்கம் அடுத்த 7 ஆண்டுகளில் 49 மில்லியன் நியூசிலாந்து டாலர்களை முதலீடு செய்யும் என்று மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். அண்டார்டிகாவில் என்ன நடக்கிறது என்பது நியூசிலாந்தில் எங்களுக்கு முக்கியம் என்று அறிவியல், புதுமை மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் ஷேன் ரெட்டி கூறினார். அண்டார்டிக் பனி உருகுவது கடல் மட்டங்கள் உயர பங்களிக்கிறது. இது கடலோர அரிப்பு மற்றும் வெள்ள அபாயத்தை அதிகரிக்கின்றது. வீடுகள் மற்றும் சமூகங்களுக்கு ஆபத்தை விளைவிக்கிறது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். 2017 பட்ஜெட்டின் கீழ் முதலில் தொடங்கப்பட்டு அண்டார்டிக் அறிவியல் தளத்திற்கு நிதி உதவி தொடர்ந்து ஆதரவளிக்கிறது. இது கடல் மட்ட உயர்வு முன்னறிவிப்புகளை மேம்படுத்த பனிக்கட்டி நடத்தை மாதிரியாக்கும் உட்பட முக்கிய ஆராய்ச்சியை வழங்கியுள்ளது என்று அமைச்சர் கூறினார். இந்த நிதி அண்டார்டிக் அறிவியல் நியூசிலாந்தின் முக்கிய பங்களிப்பாளராக அதன் நிலையை வெளிப்படுத்துகிறது மற்றும் கூட்டாளர்களுடன் ஒத்துழைப்பை வெளிப்படுத்துகிறது என்று அவர் கூறினார். அண்டார்டிக் ஒப்பந்தத்தின் நிறுவன உறுப்பினராகவும் கண்டத்தில்
கண்டத்திற்கு நுழைவாயில் உள்ள 5 நாடுகளில் ஒன்றாகவும் அண்டார்டிகா மற்றும் தெற்கு பெருங்கடலை பாதுகாக்கும் கடமை நியூசிலாந்திற்கு உள்ளது என தெரிவித்துள்ளார். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.